இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வாரத்திலே நாம் நம்முடைய வாயில் இருக்க வேண்டியவைகள் என்கிற தலைப்பிலே சிந்தித்து வருகின்றோம். முதல் நாளிலே நம்முடைய வாயிலே இருக்க வேண்டியது கர்த்தரை பாடும் பாடல் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த இரண்டாவது நாளிலே நம்முடைய வாயிலே இருக்க வேண்டியது கர்த்தருடைய வேத வசனம் என்று சொல்லி நாம் பார்க்கணும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும். இந்த வேத வசனங்கள் எப்போதும் நம்முடைய வாயிலே இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க முடியும். இல்லை, பெற்றோர்களாகிய அல்லது பாட்டி தாத்தா அவங்களுடைய வாயிலே முதலாவது இந்த வேத வசனம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர குழந்தைகளுக்கு நாம் அவற்றை என்ன செய்ய முடியும், போதிக்க முடியும். ஒருவேளை நம்முடைய பேர குழந்தைகளை நம்ம கடைக்கு அழைத்துச்சலாம், நம்முடைய பிள்ளைங்களை நம்ம எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போவோம். எப்போ வெளியில் நம்ம வீட்டை விட்டு கடந்து போனாலும் கூட நாம் அவர்களோடு சம்பாஷிக்கிற காரியங்கள், அந்த வேத வசனங்கள் நம்முடைய வாயிலே இருக்கும் பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அநேக வேத வசனங்களை கற்றுக் கொடுப்போம். பைபிளில் உள்ள வேதாகம கதைகளை நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஓமைகளை சொல்லிக் கொடுப்போம். அப்போ நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது நம்முடைய வாயிலே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாயிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத தேவையற்ற கடும் சொற்கள் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம எப்படி நம்ம போதிக்க முடியும்? நீ ஆண்டோடைய வசனத்தை கற்றுக்கொள், ஆண்டோடைய இந்த வார்த்தைகள் எல்லாம், அவருடைய நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொள் என்று சொல்லி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க முடியாது இல்லையா? பிள்ளைங்க உடனே இப்போ இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்க என்ன கேட்பாங்க, நீங்க முதல்ல பைபிள் வாசித்தீங்களா, நீங்க முதல்ல ஜெபம் பண்ணீங்களா, நீங்க முதல்ல ஒழுங்கு ஆலயத்துக்கு வர்றீங்களா அப்படின்னு திரும்ப கேட்பாங்கல்ல. அப்ப நாம அவங்களுக்கு முன் மாதிரியாக நாம் இருந்தா தான் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் அப்படியே நாம் என்ன செய்ய முடியும், வழி நடத்த முடியும். பாருங்க, நம்முடைய வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைங்களுக்கு மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும். என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதெல்லாம் ஆழமா பதிந்து விடும். என் வீட்டில் என் பேரன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பைபிள்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின்ஸ் ஒன் வேர்டு மாதிரி, 40 கொஸ்டின்ஸ்க்கு அவனுக்கு ஆன்சர் கேட்ட டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஞாபகமாக வச்சுருப்பாங்க. அவர் கற்றுக் கொடுத்ததுனால என்னுடைய மருமகன் நல்லா அவளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து அவனை நன்றாக படிக்க வைப்பாள். பாருங்க, ஒவ்வொரு வாரமும் வேத வசனங்களை அழகாக சொல்லுவான். பாருங்க, நம்ம அப்படி ஆண்டவருடைய கிருபையினாலே அவன் அவளை எளிதாக புரிந்து கொள்ளுகிறான். அப்போ அந்த பிள்ளைங்களுடைய மனதிலே ரொம்ப ஆழமாக அது என்ன செய்து விடுகிறது, பதிந்து விடுகிறது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை நம்ம உட்கார்ந்துருக்கும் போதும், அவர்களோடு நடக்கும் போதும், நைட்டு அவங்களோட உட்கார்ந்து நம்ம படுத்திருக்கும் போதும் அவளை தட்டி கொடுத்துட்டே பாடல்களை பாடணும், ஆண்டவருடைய பாடல்களை பாடணும். நம்ம வேதாகமத்தில் உள்ள அநேக கதைகளை நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நடந்த நிகழ்வுகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அநேக வேத வசனங்களை கூறி அவர்களோடு நம்ம சம்பாஷிக்கணும். அப்போ அந்த வேத வசனங்கள் எல்லாம் முதலாவது நம்முடைய வாயில என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய பிள்ளைங்களுக்கு நாம் அதை என்ன செய்ய முடியும், போதிக்க முடியும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பவுல் கூறுகிறார், தீமோத்தேயுவை பார்த்து, நீ சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை நன்றாக அறிந்தவன் என்று பவுல் அந்த தீமோத்தேயு குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த வேத வசனங்கள் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே அந்த தீமோத்தேயு என்கிற வாலிபர் நன்றா கற்று இருந்தான். அது அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப அவனுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. இந்த வேத வசனங்கள் எல்லாம் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய வாயிலே இருக்கும் பொழுது அந்த வசனங்கள் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவைகளாக என்ன செய்து இருக்கிறது. நம்ம எப்படி சீர்திருத்தணும், எப்படி நீதியை படிப்பிக்கணும், எப்படி கடிந்து இது எல்லாவற்றையும் நமக்கு இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாயிலே இருந்தது என்று சொன்னால் நமக்கு எல்லா தேவைகளையும் அந்த வேத வசனங்களின் மூலமா நம்ம சந்தித்து கொள்ள முடிகிறது. பாருங்க, நம்ம எக்ஸாம்பிளா பார்த்தோம்னு சொன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அந்த சோதனைக்காரனான பிசாசானவன் இயேசுவே சோதிக்கும்படியா வர்றான்ல. அப்போ ஆண்டவர் எப்படி அந்த சோதனைக்காரனை ஜெயித்தார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், வேத வசனங்களை கொண்டே, அவர் வேத வசனங்களை நன்கு கற்று அறிந்தவராக இருந்ததுனாலே அந்த வேத வசனங்களை கொண்டே அவர் அந்த பிசாசை ஜெயித்தார். அந்த பிசாசு சொல்றான், கொஞ்சம் கல்லெல்லாம் கொண்டு போய் எடுத்து கொடுத்து இந்த கல்லெல்லாம் நீங்க அப்பமாகும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றான்ல.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. பாருங்க, பிசாசு விட்டுட்டான். அடுத்தால போறான். அந்த தேவாலயத்தின் உப்பரிக்கை மேல அப்ஸ்டர்ல கொண்டு விட்டுட்டு, நீங்க தாழ குதிங்க, உங்களை தான் நீங்க குதிச்சாதான் உங்களுடைய தூதர்கள்லாம் உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள்லாம் உண்மை ஏந்திக்கிடுவாங்கன்னு சொல்லி வசனம் இருக்குதுல்ல, நீங்க அதனால தாழ குதியும் அப்படின்னு சொல்றார். அவர் உடனே ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, நீ அவரை சோதிச்சு பார்க்காத, அதுவும் வேத வசனத்துல இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றார் சொல்றார். அப்படியும் விடல பிசாசு. மூணாவதாக சொல்றான், இந்த உலகத்தின் மகிமை, அதனோட உலக ராஜ்யங்கள் எல்லாம் காண்பித்து, இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், நீ என்ன பணிஞ்சிட்டேன்னா நான் உனக்கு இதெல்லாம் என்ன செய்யறேன், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிசாசு ஏசப்பாட்ட சொல்றான். இப்ப ஏசப்பா சொல்றான், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நீ பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. வாங்க, ஏசப்பா எவ்வளவு அழகா அந்த வேத வசனங்களை எல்லாம் சிறு வயது முதலே அவர் கற்று வைத்திருந்ததுனாலே, அவருடைய பின்னான காலங்களிலே பிசாசானவன் அவனை சோதிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வேத வசனங்களை கொண்டே அவனை ஜெயித்ததாக நாம் பார்க்கின்றோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு அநேக சோதனைகள், அநேக பாடுகள், அநேக வேதனைகள், கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் வேத வசனங்களை கற்று நம்முடைய வாயிலை நாம் நிறுத்தி வைத்திருந்தோம் என்று சொன்னால், இந்த வேத வசனங்களை கொண்டே நாம் பிசாசானவனை ஜெயித்து விடலாம். பிசாசே, எனக்கு ஏசப்பா சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னுடைய அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அவர் எனக்கென்று அவர் வைத்து வைத்திருக்கிறார், நான் அவற்றை உரிமையாக்கி வைத்திருக்கிறேன், எனக்கு சொந்தமாக்கி நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவனோடு நம்ம எதிர்த்து போராடலாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இந்த வேத வசனங்களை கொண்டே பிசாசானவனை ஜெயித்தார் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத வசனங்களை நம்முடைய வாயிலே நிறுத்துவது எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு காரியம், நமக்கு அது பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு பாடலை பாடுவோம். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும், பரவன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அந்த சத்திய வேதம், அந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் நம்மை வழிகாட்டுகிறதாக இருக்கிறது இல்லையா? அப்ப நம்முடைய வேத வசனங்கள் எப்படியெல்லாம் நம்முடைய வாயிலே இருக்கிறது, நம்முடைய வாயிலே வேண்டாத வார்த்தைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் பேசும்போது ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் இல்லையா? அப்போ அவருடைய வேத வசனங்களை நம்முடைய வாயிலே நாம் நிறுத்தி வைத்திருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நிச்சயமா பெரிய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியும், பெற முடியும். இயேசுவானவருக்கே சோதனை வரும் பொழுது அவர் வேத வசனங்களை கொண்டே அவர் பிசாசானவரை ஜெயித்திருந்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இந்த வேத வசனங்களை நம்முடைய வாயிலே நிறுத்தி நாம் நம்முடைய காரியங்களை எல்லாம் வெற்றியாக நாம் மாற்றுவோம். நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சுவாமி, இந்த அருமையான நல்ல 2வது நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கணும்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் 2வது நாளில் உங்களுடைய வேத வசனங்களை எங்களுடைய வாயிலே இருத்தி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக எந்தெந்த வேலைகளை பயன்படுத்த வேண்டுமோ அப்படியே நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு ஞானத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனங்களை சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டு ஆண்டவரே மனதில் வைத்து எங்களுடைய காரியங்களை செயல்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியே வேத வசனங்களை மனனம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.